அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எழில் செழியன் 2 பேரும் இனியா கிட்ட போய் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நீயே இந்த பிரச்சனைலேருந்து ரொம்ப ஈஸியாக வெளிவந்துட்ட இனியா அப்படிங்கிற மாதிரி இனியா கிட்ட ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம எழில் செழியன்லாம். இன்னொரு பக்கம் நம்ம இனியா என்ன பண்ணுறாங்கன்னா எழில் கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க. அண்ணே, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுண்ணே. ஆகாஷ் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டால, ஒரே ஒரு தடவை மட்டும் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன், இதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசவும் மாட்டேன், எந்த ஒரு காண்டாக்ட்லையும் இருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா சொல்கிறாங்க. உடனே நம்ம எழில் என்ன பண்ணா, சரி இனியா, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆனால் இந்த விஷயத்தை வீட்டில் யாருக்கும் நீ சொல்லாத, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ஆகாஷை மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து இனியாவுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. இனியாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா என்னால் தான் ஆகாஷ்க்கு இந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு, நான் போய் ஒரு தடவையாச்சும் அவனை நேரில் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசை. சந்தோஷமாகவே இருந்துச்சு. அதே போல் நம்ம எழில் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக நம்ம இனியாவை கூட்டிகிட்டு ஆகாஷோட வீட்டுக்கு போகிறாங்க. ஆகாஷோட வீட்டுக்கு போனதுமே ஆகாஷை பார்த்ததுமே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம இனியா. ஆகாஷ், என்னால் தானே உனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, தயவு செஞ்சு சாரி, நான் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காது, ஆனால் நீ நல்லபடியாக உன்னோட ஐஏஎஸ் எக்ஸாம் எழுது, நீ ஆல் தி பெஸ்ட் ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷ்க்கு ரொம்ப விஷலாக பண்ணுறாங்க. இது இன்னொரு பக்கம் எழில் வந்து இவங்க 2 பேரும் இதுக்கப்புறமாச்சு புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க, லைஃப்பில் எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து சொல்கிறாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம இனியா வந்து அண்ணா நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா வெளியில் வராங்க. இனியா வெளியில் வரத்துக்குள்ளே நம்ம எழில் என்ன பண்ணனா உள்ள ஆகாஷ் கிட்டே பேசுகிறாங்க. ஆகாஷ், உனக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம், செல்வி அக்கா உன்னை மலை போல் நம்பிக்கிட்டு இருக்காங்க, அதனால் படிப்பில் எக்காரணத்தை கொண்டு கோட்டை விட்டுறாத அளவுக்கு நீ நல்லபடியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து சொல்கிறாங்க. உடனே ஆகாஷும் சரிண்ணே, இனியாவுக்கு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னால் இனியாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷும் வாக்கு கொடுக்குறாரு. உடனே எழில் என்ன பண்ணுறா, சரி ஆகாஷ் நீ இரு, நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வெளியே வர பார்க்குறாரு. வெளியில் வர அந்த சமயத்தில் நம்ம ஆகாஷோட அப்பா வெளியில் இருக்காரு. வெளியில் வந்தவர் என்ன பண்ணுறாரு, நம்ம இனியாவை பார்க்குறாரு. இனியாவை பார்த்ததுமே காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. கத்துறதோடு நிறுத்த போகிறாரா இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ண போகிறாரா அவருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.